தியாக உள்ளம் கொண்ட கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. என்னம்மா இப்படி தலைப்பு போட்டிருக்கே அப்படின்னு நினச்சி கோபப்படாதீங்க. கடகராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது அதை தாங்க சொல்ல போகிறோம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் அடிபட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு இப்போ வரைக்கும் யாரோட துணையும் இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு நாளும் யாரையும் நம்பி இல்லை, எனக்கு தெரியும், எனக்கு எதுவுமே சாதகமான அமைப்பில் இருக்காது, இப்போ வரைக்கும் இல்லை, யாருமே எனக்கு துணை இல்லை, வாழ்க்கை துணை இருந்தால் என்ன, என் வயிற்றில் வளர்ந்த பிள்ளைகள் இருந்தால் என்ன, அப்பா அம்மா கூட இல்லை, கூட பிறந்தவங்க எந்த உறவுக்காரங்க இருந்தாலும் சரி, யாருமே எனக்கு உதவிகரமாக இல்லை அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, தான் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறதுல அதீத நம்பிக்கை கொண்ட கடகராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களினுடைய பலன்களை பார்க்க போகிறேங்க. கடகம் இப்போ யோசிப்பீங்க, என்னம்மா அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் சொல்லணும், அது எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானால் நல்ல பல யோகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. இப்போ தெளிவாக பார்க்கலாமா? முக்கியமாக அலுவலக சூழல் நல்லா இருக்க போகுதுங்க. வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. வேலை சம்மந்தப்பட்ட உங்களுடைய பயணங்கள் எல்லாமே சாதகமான பலன்களாக இருக்க போகுது. பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தியை தரக்கூடிய விதத்தில் மாறப்போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க போகுது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மறைமுக இடையூறுகள் விலகும். பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும். உறவுக்காரர்களுடைய வருகை ஆதாயத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய விதத்தில் இருக்க போகுது. மகன் அல்லது மகளினுடைய திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுதுங்க. கேது சுப பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. இப்போது உங்களுக்கு இந்த தருணத்தில் கடகத்திற்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்லதாக நடக்க போகுது அப்படின்னு. அதற்கு விளக்கம் தரக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை பொறுத்து தாங்க பலன் அமையும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கடகராசிக்காரர்களே, அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களினுடைய ஆட்சி தாங்க கடகம். கிரக நிலையில் பார்த்தோன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான், தனவாக்கு ஸ்தானத்தில் குடும்ப பகவான், தனவாக்கு ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், கேது பகவான் கூட கூட்டணியில் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு, அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. அயன சயன யோகஸ்தானத்தில் குரு பகவானும் கிரகங்களினுடைய அமைப்பு இப்படி தாங்க வளம்புறது. இதன் அடிப்படையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மிக சிறப்பான காரியங்கள் நடக்க போகுதுங்க. மனசில் தேக்கி வச்சிருந்த திட்டங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் செயல்படுத்தி வெற்றி வாகை சூட போகிறீங்க. நீண்ட நாளாக உங்கள் மனசில் உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு இப்போ விடை கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. வாழ்க்கை துணையோட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளினால் எதையுமே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற துணிச்சல் உங்களுக்கு பல விதங்களில் பலன்களை அள்ளித்தரப்போகுதுங்க. பணவரத்து உங்களுக்கு திருப்தியை தரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் காணாமல் போகும். குழந்தைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கிறப்போ தீர ஆலோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். தொழிலில் மாற்றம் உண்டாகும். பங்குதாரர்களினுடைய பிரச்சனைகள் நீங்குங்க. மற்றவங்களோட கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகலாம். அது உங்களுக்கு சாதகம்தான், ஆனால் அவங்களால உங்களுக்கு பகை ஏற்படலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு பணி இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். உங்களோட புத்தி சாதுரியத்தால் எதையுமே செஞ்சு முடிக்க முடியுங்க. அனுபவபூர்வ
புத்திசாலித்தனபூர்வமான ஆக்கப்பூர்வமான அறிவுத்திறன் வாய்ந்த காலகட்டம். எதை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் அது பொண்ணா மாறுங்க. முக்கியமாக பெண்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் காணப்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சாதனை புரிய போறீங்க. தகுந்த ஆலோசனைகளை மேற்கொள்வதன் காரணமாக உங்களுடைய முக்கிய முடிவுகள் சாதகமான பலன்களாக இருக்க போகுதுங்க. அதிக மதிப்பெண்கள் பெற்று பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க போறீங்க. முக்கியமாக பொருளாதார வசதி அப்படிங்கிறது நல்லாவே இருக்க போகுது. செலவுகளும் அதிகமாக இருக்காது. உறவுக்காரர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க. பெரியவர்களினுடைய ஆலோசனைக்கு அப்புறமா எடுக்கிறது நல்லது. சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாம். அந்த பயணமும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் நீங்குங்க. அவங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம். சொந்தக்காரர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் உயரப்போகுது. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த செலவுகள் இப்போ கைக்கு கிடைக்குங்க. நிர்வாகத்துக்கிட்ட நீங்கள் முன்வச்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். சக ஊழியர்கள் உங்களுக்கு இணக்கமான பழக்க வழக்கத்தை கொடுப்பாங்க. முக்கியமாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்க போகுது. சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்கும். பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. பங்குதாரர்களும் உதவியாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்க போகுது. கணவரினுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழல் உற்சாக தரக்கூடிய விதத்தில் அமைய போகுதுங்க. இப்போ பார்த்தது கடகராசியினோட பொது பலன்கள் தாங்க. இப்போது நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு காரியங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தக்கூடிய காலகட்டம். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை, தொழிலில் லாபம் எல்லாமே ஏற்பட போகுதுங்க. கற்பனை வளம் பெருகும். தாயின் மூலம் நன்மைகள் ஏற்பட போகுது. நீங்கள் எப்போவுமே பண விஷயமான சிந்தனையிலேயே இருக்க போகிறீங்க. குடும்பத்து விஷயங்களை குறைச்சிக்கிட்டு, அதாவது உங்களுடைய உடன்பிறப்பு கிட்ட கொஞ்சம் ஒத்துழைப்பாக செல்வது ரொம்ப நல்லதுங்க. இடைவிடாத வேலை காரணமாக நேரத்துக்கு உணவை எடுத்துக்க முடியாமல் அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் நிறைய கவனமாக இருங்க. சுப நிகழ்ச்சிகள், விருந்து, இந்த மாதிரியான மகிழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள், ஆரவாரம் இது எல்லாமே வீட்டில் நடக்கிறதுனால மகிழ்ச்சி பொங்கும். சுப செய்திகளை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகள்னால எல்லார்கிட்டையும் பாராட்டுகளை பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணவரவு தாராளமாக இருக்கும். வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயசில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. அடுத்ததாக பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் தடைப்பட்டு இருந்த வேலை கூட இன்னைக்கு நடக்குமாங்க. இன்னையிலிருந்து நடக்குங்க. சொத்து வாங்கக்கூடிய உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கை கொடுக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். விவேகத்தோடு செயல்படுறதன் காரணமாக பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. ஆடம்பர பொருட்கள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். நீங்கள் குறிப்பிட்டு பேசினா இந்த நாட்கள் அப்படிங்கிறது நல்ல குரு வாய்ப்பை பெற்று ஆன்மீக வழிகளில் அறிவு தெளிவு ஏற்படும். ஆடை அபகரணங்கள், நல்ல உணர்வு, எதிர்பாராத விதத்தில் பல விதங்களில் பணவரவு இது எல்லாமே ஏற்பட போகுது. கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தெய்வீக சிந்தனைகள் மனசில் அமைதியை ஏற்படுத்தும். பயிர் மனை இதனால் லாபம் ஏற்படுங்க. வியாபாரம் நிமித்தமாக உங்களுடைய தொலைதூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். சிலருக்கு வெற்றிகரமான தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். உங்களுடைய சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் கிடைக்குங்க. உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு பதவி உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும்
திருமண பேச்சுக்கள் எல்லாமே ஆரம்பமாகுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனசில் தைரியம் அதிகரிக்கும். அதன் மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் பணவரவு அதிகரிக்குங்க. தந்தை வர்க்கத்தால் நன்மைகள் பல விதங்களில் ஏற்படும். அரசு பணிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. சம்பள உயர்வு, புதுசாக பொறுப்புகள் கிடைக்கும். வாகன வசதி, நல்ல கல்வியும் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க விருது கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும். புதிய வியாபார யுக்திகளை நீங்கள் பயன்படுத்துறதன் காரணமாக அதிக லாபம் அடையக்கூடிய காலகட்டம். சிலருக்கு வீடு, மனை இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால புருஷ சக்கரத்தில் 4வது ராசியாக வலம் வரக்கூடிய அழகான சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க. இதனாலேயே இவங்களுக்கு அவ்வளவு அழகான தோற்றம் கொண்டவங்க. அழகுல கொள்ளையாக இருக்காங்க. எதுவாக வேணால் இருக்கட்டும், ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. வசீகர தோற்றத்திற்கு கடகராசி சொந்தக்காரங்க. இவங்க கிட்ட ஒருத்தவங்க பழக வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களை அவங்க வெறுக்கவே மாட்டாங்க. ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வெறுக்க மாட்டாங்க. ஆனால் விரும்புறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவங்க கிட்ட இருக்கிற மொத்த உழைப்பையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாமே, நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்டு நோகாமல் நோன்பு கும்பிடுறதுக்கு. கடகராசின்னு உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருந்துட்டா போதும். இல்லை ஃப்ரெண்டாவோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்புடையவங்களாக இருந்துட்டா போதும். உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமலேயே ஓடி செய்யக்கூடியவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களே, இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களா என்ன பிரயோஜனம்? தனக்கு எப்படி வலிக்குமோ, தன்னுடைய உணர்ச்சி வசங்கள் எப்படி இருக்குமோ அதுதான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓடி போய் மற்றவங்களுடைய முகம் வாடாமல் பார்த்துக்கிறதுனால உன்னதமான உள்ளம் கொண்ட கடகத்துக்கு மிஞ்சினது என்ன? அசிங்கம், அவமானம், ஏச்சுக்கள், பேச்சுக்கள். நம்மளோட மனசே இல்லாத மாதிரி கல்லாக நினச்சி நிறைய கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. அது உறவுகள் வகையிலையும் கூட பிறந்தவங்க பெற்றவங்க கூட புரிஞ்சுக்கலை. கடக ராசிக்கு இதுதான் பெரிய வருத்தமே. ஆனால் தியாக உள்ளம் பெண் ராசி இவங்க. இதனால் அம்மா ஸ்தானத்தில் இருப்பாங்க அப்படின்னா கடகராசி ஆண்களாகவே இருக்கட்டுங்க, பார்க்குறதுக்கு பெரிய வேலையில் இருப்பாங்க, பெரிய பெரிய திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட அழுதுருவாங்க. அவங்களால ஒரு சின்ன சொல்ல கூட தாங்கிக்க முடியாது. அடித்தா கூட வாங்கிக்குவாங்க. ஆனால் வார்த்தைகளால் வதைக்கப்படக்கூடியவங்க கடகராசிக்காரங்களாக இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக கடகராசி அன்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுமா, ஏமா எங்களை பற்றியே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. ஏன் சொல்கிற அப்படின்னா உண்மையாகவே கடகத்துக்கு சொல்கிறேங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? நம்ம சொல்லக்கூடிய பதிவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது வெளிச்சத்தை கொடுக்கணும், தன்னம்பிக்கையை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும். அதனால் நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்களுடைய ஜாதக கணிப்பை வச்சு தான், அதாவது கடகராசியில் பொது பலன்களாக எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, மாற்றம் என்ன ஏற்றம் என்ன, இதனால் சாதகம் என்ன பாதகம் என்ன, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், இந்த காலகட்டத்தை எப்படி நீங்கள் மாற்றிக்கணும், இப்படி தெளிவான ஒரு பதிவாக கட்டாயம் இது இருக்குங்க. நீங்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதனாலேயே நீங்கள் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுலையும் தற்காப்பு குணங்கள்லையுமே அதிகமாக இருப்பீங்க. உங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது நண்டு எப்படி தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே பாதுகாக்க நினைக்கிதோ அதே மாதிரி தான் தன்னை சுற்றி இருக்கவங்க மனுஷங்க எல்லாத்தையும் பொருள்களையும் பிடிச்சு வச்சுக்குவீங்க, பாதுகாப்பாக வச்சுக்குவீங்க. உங்களால் யாரையுமே ஈஸியாக நம்ப முடியாது. எல்லார் மேலேயும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் தனக்கு பிடிச்சவங்க தன்னோட குடும்பத்துக்கோ எந்த ஒரு பாதிப்புமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஒரு நிமிஷம் சிரிச்சா போதுங்க, அடுத்தது பல
பல நாட்கள் அழுகுவாங்க கடகராசி. அது என்ன குணம்னு தெரியல, நீரடிச்சு நீர் வழங்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு வடிவமே கிடையாதுங்க. சந்தோஷமாக இருக்காங்களா, தூக்கமாக இருக்காங்களா, இது யாராலையுமே இவங்க மூஞ்சியை பார்த்தோ இல்லை இவங்க நடவடிக்கையை பார்த்தோ கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் சந்தோஷத்தை வெளியில் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்களேன் கடகராசிக்காரர்கள் கிட்ட. அப்படின்னா சுயநலவாதிகளோ அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லைங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம அம்மா நமக்கு சுயநலமாக இருப்பாங்களா? வீட்டில் அப்படிதான். இவங்க ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துக்கே அம்மானு கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா யாருக்குமே இவங்களால் பாதிப்பே வராதுங்க. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் தனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே நல்லா இருக்கட்டும்பா அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களால ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாது. ஒன்றும் இல்லை, ஒரு டிவிலேயே ஒரு செய்தி ஓடுது, ஒரு குழந்தைக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கோ அடிபட்டுருச்சுன்னா கூட அச்சச்சோ படுபாவி, இப்படி தன்னையும் தாண்டி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா நம்ம கடகராசிக்காரங்க தாங்க. கடகராசிக்காரர்கள் எல்லாம் பெரும்பாலும் நிற்பீங்க. இவங்களால சின்ன சின்ன விஷயங்கள் கூட தாங்கிக்க முடியாதுங்க. ஆனால் உறுதி படைச்சவங்க, உறுதியும் இருக்குது, பாசத்தில் 0. எல்லார்கிட்டையும் ஈஸியாக ஏமாந்துருவாங்க. பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. இப்படி அழகான உள்ளம் படைச்ச கடகத்திற்கு அஷ்டம சனி. என்னை விட்டு போன மாதிரி தெரியலையே அம்மா, வாழ்க்கை மாறலையே, மேலும் மேலும் கஷ்டந்தான் வருதே, ஏதோ போ அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ கடகத்துடைய மனநிலை இருக்குது. என்னம்மா நீ கடகராசியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை உள்ளம் படைச்சவங்க. நீங்கள் வேணா உங்ககிட்ட பேசி பாருங்களேன், இப்படி தான் பேசுவாங்க. ஒன்றுமே தெரியாது, சூதுவாது தெரியாதவங்க தன்னோட மனசில் அன்பு, உண்மை இதை 2 மட்டுமே வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி கடவுள் துணை வருவாருப்பா, என் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்பா, இப்படி கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ராசி கடகராசி தாங்க. சரிம்மா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஏதோ எங்களை பற்றி உனக்காவது புரிஞ்சிருக்கு, சந்தோஷம். நீ ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு யோசிப்பீங்கள்ல. கண்டிப்பாக சொல்கிறேங்க. உங்களுடைய நல்ல விஷயத்தோடு தான் நான் வந்திருக்கேன். இப்போது காலங்காலமாக கஷ்டப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு 100% உண்மையான விஷயம் நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. இதோடு நீங்கள் அனுதினமும் செய்யக்கூடாத 6 விஷயங்களும் சேர்த்து சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, குறித்து கூட வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவை சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். அப்படி என்னமா எங்களுக்கு பலன் சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த 30 நாட்களில் எந்தெந்த மாதிரி கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க, கிரகத்தினுடைய பலன்களை பொறுத்து உங்களுக்கு நல்லதா கெட்டதா இந்த ஆடி மாதம் அம்மன் அருள் நமக்கு கிடைக்குமா, இல்லை இன்னும் கிடைக்கலையா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்த விஷயம் உங்கள் கை விட்டு போக போகுது அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நீங்கள் முக்கியமாக நீங்கள் தைரியத்தோடு இருக்கணுங்க. தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அள்ளி கொடுக்குறாரு சூரிய பகவான. ராசியில் இருக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்குதுங்க. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை அதாவது மற்றவங்களால முடியாத விஷயத்த சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா தைரியம், தன்னம்பிக்கை வேணும். அப்போ தான் இப்போ சூரிய பகவான் கடகராசிக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப தைரியமாக வலம் வர போகிறீங்க. மற்றவங்களையெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அதை விட குடும்பத்தில் உடைய முயற்சிகள் ஒன்றுமே நல்லபடியாக நிறைவேறுங்க. மனசில் இருந்துட்டு வந்த சஞ்சலங்கள் நீங்கி நல்ல தெளிவாக இருக்க போகிறீங்க. கடந்த காலங்களில் வந்த சிக்கல்களுக்கு எல்லாமே இப்போது இதை அன்னைக்கே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ தீர்வுகள் கிடைக்குங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் தெளிவாக திட்டமிட்டு எல்லா காரியங்களையும் வெற்றி பெற போகிறீங்க. இதில் கேது பகவானால் ஞானம், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். குடும்ப உறவுகளால் ஆதாயம் இருக்குங்க, மகிழ்ச்சி இருக்குது. அடுத்ததாக பண விஷயம், பணம் கையில் போகிற 10 பிரச்சனை இல்லைங்க, 10,000 பிரச்சனையும் நீங்கள் சரி பண்ணிடலாம். 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது. கடகராசிக்காரர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. நல்ல உத்தியோகம் தேடுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குங்க, நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும்.
அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம், தொழில், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய பணிமாற்றம் இது எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் சிறப்பான வெற்றி கொடுக்குங்க. இதில் கவனமாக இருக்கக்கூடிய இடம் 6 விஷயம் இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருக்கக்கூடாது. அதே போல் உங்களுடைய திட்டமிடலை யார்கிட்டையும் தெரியப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட கூட உங்களுடைய மனசில் கூடிய கஷ்ட நஷ்டங்களை வெளிப்படுத்த மறைக்காதீங்க.